ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கிறேன்ட்டு பார்க்கலாம். வாங்க என்னென்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸு. வாங்க ஃபஸ்ட்டு இந்த பாலித்தீன் பேக் கவர் வாங்கியிருக்கேன். நம்ம கவரெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டுருவோம். இதை வாங்கிட்டோம்னா ஈஸியாக உள்ளே போட்டு வச்சுக்கலாம், டக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இது வாங்கியிருக்கேன். இது வந்து ரெண்டும் ஒரே பேக்கில் தான் வந்தது தான். 100 rupees தான். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இது ஜூஸ், வாட்டர் பாட்டில் இப்போ ஜூஸ் கொண்டு போனால் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்ட்ரா பாருங்கள், 8 வந்துருக்குது. 100 rupeesக்கு ரொம்ப ஒர்த்து தான். நெக்ஸ்ட் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் 100 தான். இதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இதுவும் 2 பேக் ஆஃப் 2. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு தெரியுமா? சார்ஜர் அடாப்டர். நம்ம ஃபோனெல்லாம் சார்ஜ் போட்டோம்னா மேலே தான் வைப்போம். இதை போட்டுட்டு சார்ஜ் போட்டு ஃபோன் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். வாங்க இதை ஃபோன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அதுலேயே இந்த பின் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். போட்டு இந்த சார்ஜர் பின் அதில் குத்திக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சார்ஜர் போட்டுக்கலாம். ஃபோன் கீழே விழுகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூலு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளாஸ்கில் நார்மல் ஸ்க்ரப்பர், இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ரொம்ப வளைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை தூக்கி போட்டு புதுசு வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த எஸ்கோக்கு 10 ரூபி தான். லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். பாருங்கள், இது என்னென்ன மாட்டிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது ஸ்டாண்டிங். பாருங்கள், இந்த எஸ்கோக்கு நானே மாட்டி உள்ள இந்த இது பீட்டரு, குட்டி குட்டி கரண்டி. இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மாட்டியிருக்கேன், உங்களுக்காக காமிக்கிறதுக்காக எடுத்தேன். குட்டி குட்டி கரண்டி இந்த மாதிரி சின்னது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இந்த இதில் எஸ்கூக்கெலாம் மாதிரி தனியாக வாங்கி மாட்டியிருக்கேன். இந்த எஸ்கூக்கு வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், அதோட கொஞ்சம் பெரிய சைஸு தோசைக்கல் மாட்டியிருக்கிறேன். இந்த வடிகட்டி இந்த இதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் மாட்டிக்கலாம். இந்த இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம க்ளீனாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் விழுந்துடும். இது பாருங்கள், நம்ம டக்குன்னு டெய்லி எல்லா பொருளையும் எடுத்தெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. இப்போ நான் பாருங்கள், இந்த மொரமும் ப்ரஷ்ஷும் வந்து அட்டாச்சாக வருது. இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கீழே தள்ளாமல் கூட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு நம்ம கீழே தள்ளாமல் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எந்த இது டஸ்ட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய குப்பை இருக்குது. நம்ம இது கீழே தள்ளாமல் ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே இந்த இதுலேயே இந்த வைபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீட்டாக க்ளீன் ஆகிரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை வந்திருக்குன்னு. இப்போ அடுப்பு திண்டுக்கு வந்து கவுண்டர் டாப்பு மேலே நம்ம டக்குன்னு ஒரு 5 minutesல நம்ம க்ளீன் பண்ணணுன்ட்டா ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் இது ரொம்ப வைப் பண்ணி மட்டும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா கிளாத்தே தேவையில்லை. ஒரே நிமிஷத்தில் நீட்டாக ஒரு துளி தண்ணியும் இருக்காது, க்ளீன் ஆகிடும். பாருங்கள், சீக்கிரம் க்ளீன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கு இப்படி மாட்டி எஸ்கூக்கு வச்சு மாட்டியிருக்கேன். இப்படி எஸ்கூக்கு வச்சு மாட்டியிருக்கேன்.
இதில் ஃபுல்லாக பாலித்தீன் பேக் போட்டு இந்த பேக் மாட்டிட்டேன். பாருங்கள், இந்த பாலி பேக்லாம் அங்கங்கே கிடக்கு. இது பாருங்கள், இப்படி இதுக்குள்ளே போட்டோம்னா டக்குன்னு இழுத்தா இந்த மாதிரி இழுத்தா வருது. ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த கவர் உருவிட்டே இருக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100 ருபீஸ் தான். இது மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் பாட்டிலு இது பாப்பா ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது. இது எக்ஸ்ட்ரா, அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரா வாங்கினேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரா ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா உள்ள இப்படியே குடிச்சுக்குவாங்க. அதுக்கு தான் இது வாங்கினேன். இது வந்து பேக்கில் வந்து 4 வந்திருக்கு. கர்வும் வந்திருக்கு. இது அப்படியே குடிச்சிக்கலாம். இதுக்கு க்ளீனிங் ப்ரஷ்ஷும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இது ஜூஸ் கொண்டு போகிறது தான். இதெல்லாம் அகலமாக இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸில் சிந்திக்குவாங்க. அதனால தான் மெயினாக வாங்கினேன். இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டோம்னா ஸ்கூலுக்கு ஜூஸ் குடிச்சுக்குவாங்க. ஜூஸ் மட்டும் இல்லை, மோர், இளநீ அந்த மாதிரிலாம் இது இப்போ கொடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியாக குடிச்சிக்கலாம். அதுக்கு தான் இது மெயினாக வாங்கினேன். வாட்டர் பாட்டிலுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்ட்ராக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நீட்டாக க்ளீனும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது விட்டு இது பண்ணாவே நீட்டாக க்ளீன் ஆகிக்கும். ரொம்ப ஆர்கனைசர் என்னன்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரிமோட் ஸ்டாண்டு ப்ளஸ் ஸ்டெபிளைசரை வச்சுக்கலாம். நாங்கள் ஸ்டெபிளைசர் வந்து வால்லையே மாட்டியிருக்கிறோம். வால்லையே மாட்டியிருக்கிறதுனால நாங்கள் ஜஸ்ட் இது ரிமோட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். கீழே போட்டால் வந்து தூக்கி தூக்கி எரிஞ்சு இது பண்ணிடுறாங்க கிட்ஸ் எல்லாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நிறைய வச்சுக்கலாம். ஸ்டெபிளைசரும் வச்சுக்கலாம். இந்த ரேக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த ரேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா லிக்விடு, இந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சுருக்க லிக்விடு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், இது என்ன வேணால் வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரேக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.